இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது வந்து இன்ஹிபிஷன்ஸை பற்றி தான். இன்ஹிபிஷன்ஸ் சொன்னோன்னா தடைகள். இந்த தடைகள் வந்து நமக்குள்ளேயே இருக்கிற பிளாக்ஸ், எக்ஸ்டர்னலாக வர்றது கிடையாது. தடங்கள் சொன்னால் எக்ஸ்டர்னலாக வருது. ஸோ நம்ம இன்றைக்கி பேச போது நம்ம இந்த தடைகளை பற்றி தான். இப்போது நம்ம ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க, இல்லைன்னா ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போது அந்த கிளாஸ் முடிஞ்சு அந்த பர்டிகுலர் போர்ஷன் முடிஞ்சோடனே அவங்க வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைப்பாங்க, இல்லைன்னா ரீகேப்சுலேஷன் வைப்பாங்க. அந்த ரீகேப்சுலேஷன் டைமில் அங்கே சில கேள்விகள் கேட்பாங்க. அப்போ வந்து எதர் வி ஆர் சப்போஸ் டு லிஃப்ட் அவர் ஹேண்ட்ஸ் ஆர் வி ஆர் சப்போஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் ஆன்சர். ஆனால் நமக்கு இது நல்லாவே தெரியும், என்னோடய ஆன்சர் தெரியும், கான்ஃபிடென்ட் தான், எல்லாம் தான், இது நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம எந்திரிக்க மாட்டோம், ஆன்சர் சொல்ல மாட்டோம். இதுக்கு பேர் இன்ஹிபிஷன்ஸ். அதாவது நமக்குள்ளே வர ஒரு தடைகளை தான் நம்ம வந்து இன்ஹிபிஷன் சொல்கிறோம். சரி, இப்போது நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 10th up to 10th ஸ்டாண்டர்ட் பசங்கக்கிட்ட வந்து டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ரொம்ப தாகமாக இருக்குது, யார்கிட்ட ஏதாவது வாட்டர் பாட்டில் இருக்கான்னு கேட்பாங்க. உடனே 10 கைகள் லிஃப்ட் பண்ணுவாங்க. 10 கைகள்லேயும் வந்து ஒவ்வொரு பாட்டில்ஸ் இருக்கும். அதை வந்து 10 பேரும் இம்மிடியேட்டாக தண்ணி கொடுக்க தயாராக இருப்பாங்க. அங்கே தடைகள் கிடையாது. அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு பாசம் இருக்கும், லவ் இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும். அந்த டீச்சருக்கு நான் தான் தண்ணி கொடுக்கணும்னு உள்ள ஆசைகள் இருக்கும். அது அவங்களுக்குள்ளேயே வர ஒரு நல்ல குணம். திஸ் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் லவ், பட் இன்ஹிபிஷன் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஃபியர். இப்போ புரிஞ்சுதான்? ஸோ இந்த இன்ஹிபிஷன்ஸை மாற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதாவது குட் பேரண்ட்ஸ், நல்ல சோஷியல் சர்க்கிள், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து குட் ரெப்யூட்டேஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் இருந்ததுனால இன்ஹிபிஷன்ஸ் தானாக போய்டும்.